ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட சயின்ஸ் டெஸ்ட் பேட்சை பற்றி A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா இந்த சயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமாக இருக்கட்டும், ஏஎல்பி எக்ஸாம், டெக்னீஷியன், ஜேஇ, என்டிபிசி அண்ட் ஆர்பிஎஃப், ஸ்பெஷலாக நீங்கள் ரயில்வேல நடத்தக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் இப்போ அப்கமிங்கில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது இல்லையா, நவம்பர் 17 ஸோ அந்த எக்ஸாமுக்கு மெயினாக உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த சயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது மேண்டட்டரியாக இருக்கும். சரியா? ஸோ அந்தளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்கேன்னா 2024 டிசம்பர், ஸோ அப்போ தான் நமக்கு ஏஎல்பி எக்ஸாம், டெக்னீஷியன் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமு, ஆர்பிஎஃப் எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2025 என்டிபிசி, தென் அதுக்கப்புறம் கிராஜுவேட், யூஜி, மினிஸ்ட்ரியல் எக்ஸாம், பேராமெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ ரீசெண்டாக. சரியா? ஜூனுக்கு அப்புறம் இப்போ இந்த எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 2024-2025 ஸோ இந்த இயரை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் சயின்ஸில் ஸ்பெஷலாக இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துகிட்டால் எந்தெந்த டாப்பிக்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சரியா, என்னென்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, ஸோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஃபிசிக்ஸ் இந்த சாப்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ கெமிஸ்ட்ரி இந்தந்த சாப்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பயாலஜியில் இந்தந்த சாப்டரில் இதெல்லாம் கொஷின் அதிகமாக வருது, எது இம்பார்ட்டன்ட், கொஷின் அதிகமாக வருது அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் பிரிச்சாச்சு. ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவே பார்த்தோன்னா போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது ஐகார்ட்லையோ கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ சயின்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. பட் நான் ஒரு வீடியோ கோர்ஸ் மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கான டைம் இப்போது இல்லை. சரியா? ஸோ ஏன்னா இப்போ குரூப் டி எக்ஸாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளார கண்டிப்பாக இப்போ நான் ஏனோ தானோன்னு டெஸ்ட் பேட்சோ அல்லது வீடியோ கோர்ஸோ ஆரம்பிக்கக்கூடாது. சரியா? ஆரம்பித்தா இப்போ நம்ம எப்படி மேத்ஸ்க்கு 6000 கொஷினை டார்கெட் பண்ணி அடிச்சு நொறுக்கணுமோ அதே மாதிரி இப்போ நம்ம சயின்ஸ்க்கும் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் செட்டு. சரியா? ஸோ அதுக்கான டைம் இல்லாததுனால ஸோ அட்லீஸ்ட் நம்ம பசங்க நிறைய பேர் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆகுது சயின்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத நான் இவ்வளோ டைட் ஷெடியூல்லையும் ரெடி பண்ணதுக்கான காரணம். சரியா? ஸோ அப்படி என்ன இந்த டெஸ்ட் சீரிஸில் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நடந்து முடிஞ்ச 2025 பேட்டர்ன் எல்லாம் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பிரிச்செடுத்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன கொஷின், ப்ரீவியஸ் கொஷின், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ரயில்வேயோட கொஷின்ஸ் எல்லாமே எவ்வளோ கேட்டிருக்காங்கன்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸோ இப்போ ஒரு டாப்பிக்கில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அடுத்தது அந்த டாப்பிக்லேருந்து வேறு எந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போது நான் டாபிக்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்துட்டேன். ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே 20 கொஷின். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 1500 கொஷின் பக்கமாக இருக்கும். ஸோ 70-75 டெஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 70-75 டெஸ்ட்லையும் இப்போ ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டால் அதில் 20 கொஷின் கரெக்டாக இருக்குமா, ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிளில் இருந்தெல்லாம் கொஷின் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டடையும் நான் பார்த்தோன்னா ஆட் பண்ணி அந்த 20 கொஷினை டேலி பண்ணியிருப்பேன். ஸோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கில் இப்போ 2025 நடந்து முடிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு 20 கொஷின் இல்லை. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 15 கொஷின் தான் இருக்குது. மீதி 5 கொஷின் நான் இப்போ இந்த 15 கொஷினை பேஸ் பண்ணி எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ஒரு 20 கொஷின், மோஷனில் ஒரு 20. சரியா? இப்போ இந்த 20 கொஷினுமே கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் கொஷினான்னு கேட்டால் ஸோ 20ல் ஒரு 15 கொஷின், அதாவது ஒரு சில டாபிக்ஸில் 20 கொஷினுமே நமக்கு ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் இருந்தது, 20க்கும் மேலே இருந்தது. சரியா? ஸோ அந்த ரிப்பீட்டட் கொஷின், ஒரே மாடல் கொஷின், ஒரு கொஷின் அதுக்கான ஆன்சர் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே உங்களுக்கு அந்த இன்னொரு கொஷின் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி கொஷின்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக அரேஞ்ச் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் உங்களுக்கு 2025 நடந்து முடிஞ்ச ரீசன்ட் கொஷின்ஸ் எல்லாம் இன்க்ளூடட் சாப்டர் வைஸில் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜினா ஒவ்வொரு சாப்டராக உள்ளார இன்டெப்த்தாக சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டர் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஈச் அண்ட் எவரி கொஷினுக்குமே உங்களுக்கு பார்த்தோன்னா என்சிஆர்டி பேஸ்டு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா கொஷினும் சரி, அதே மாதிரி ஆப்ஷன், ஆன்சர்
எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலில் இருக்கும். சரியா, பைலிங்குவலில் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். தென் நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஸோ எக்ஸ்பெக்டட் கொஷின். ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த இடத்துல இருந்து நம்ம கொஷின் கேட்டிருக்கா. ஸோ அப்போ கண்டிப்பாக அடுத்து நம்ம இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிக்க முடியும்ல. ஸோ ஒரு கொஷின் செட்டரோட மைண்ட் செட்லேருந்து யோசிக்க முடியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, ஸோ தியரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன்னா ஈச் அண்ட் எவரி கொஷனுக்கு கீழே உங்களுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரியா, அந்த டாபிக் ஓரியன்டாக எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது வெறுமனே பழைய பேட்டர்ன் இல்லாமல், சரியா, ஸோ 2018 to 22 அந்த பேட்டர்ன் இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2024 2025 அதையும் அனலைஸ் பண்ணி தனியாக கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ இப்போ நான் வெறும் 2024 2025 இதை மட்டும் அனலைஸ் பண்ணி இதிலேருந்து மட்டும் கொஸ்டின் கொடுக்கல. ஸோ பழைய பேட்டர்ன், அதாவது 2018 2022 அந்த பேட்டர்னும் ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ அதையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தனியாக செக்ஷனல் டெஸ்ட் ஒரு 37 டெஸ்ட்டோ 36 டெஸ்ட்டோ இருக்கும். தென் அதே மாதிரி இப்போ புதுசாக நடந்து முடிஞ்சதையும் அனலைஸ் பண்ணி ஒரு 33 டெஸ்ட்டோ 35 டெஸ்ட்டோ சம்திங் இருக்கும். சரியா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 டெஸ்ட்டு. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே ஒரு 5-6 டெஸ்ட் அப்படிங்கிறத நான் லைவ் டெஸ்ட்டாக, அதாவது குரூப் டி எக்ஸாமை டார்கெட் பண்ணி ஒரு 100 கொஷின், ஸோ அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்டாக வந்து கொடுக்கலான் இருக்கேன். சரியா, ஸோ அது வந்து இப்போதைக்கு இல்லை, அது வந்து விட்டுருங்க. சரியா, ஓவராலாக உங்களுக்கு ஒரு 1500 கொஷின் அப்படிங்கிறது வரும். சரியா, ஸோ 1400 கொஷின் சயின்ஸில் இருந்து மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக எடுக்கப்படும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது ஸ்பெஷலாக வந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஓவராலாக உங்களுக்கு ஒரு 1500 கொஷின் வந்து கவர் ஆயிரும். ஸோ கிளியரா. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ இப்போ நான் எல்லாமே படிச்சுட்டேன், நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னாலும் யூஸ் ஆகும். இல்லை சார் நான் சயின்ஸ் படிக்கவே இல்லை, சரியா, சயின்ஸ் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, இந்த 1500 கொஷினை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதுக்காக தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 1500 கொஷினை நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வாஸ்ட்டாக டெவலப் ஆகும்ல. அதை வச்சு நீங்கள் எம்டியாக சயின்ஸே படிக்காமல் போய் குரூப் டி எக்ஸாமில் ஃபைட் பண்ணுறதுக்கும் இந்த நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு போய் ஃபைட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஸோ புரியுதில்ல நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நான் வந்து டெஸ்ட் சீரியஸ் டாபிக் வைஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சாப்டர் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2018 to 22 அதை பேஸ் பண்ணியும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா 199 ரூபா. சரியா, ஸோ 199 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் இப்போ நான் லான்ச் பண்ணுறதுனால வெல்கம் ஆஃபராக வெறும் 99 ருபீஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோ டெஸ்ட்டையுமே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 99 ருபீஸ்க்கு இந்த கோர்ஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருக்காது. வெறும் 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம், அதிகபட்சம் 48 ஹவர்ஸ்க்குள்ளார நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரினாலும் 199 பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அதனால் தேவைப்படுதுன்னா இப்போவே வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா, ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கன்றதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்க. தென் இதுக்கான டெமோ டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட்டு 3 ஃபோல்டர்லேயுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3யுமே அன்லாக் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ போய் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட் எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்றதை பாருங்கள். நம்ம ஆப்பை வந்து லேப்டாப்லேயும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்பில் லாகின் பண்ணி கூட நீங்கள் டெஸ்ட் போடலாம். ஸோ டெஸ்ட் போடுங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படித்து பாருங்கள். சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸை 99 ருபீஸ்க்கு ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளியரா. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான உள்ளார கண்டென்ட்டோட இன்ட்ரொடக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2018 to 22 அந்த பேட்டர்னுக்கான ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இவிஎஸ் ஸோ இதெல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். இப்போ ஃபிசிக்ஸ்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிருக்கும். ஸோ யார் வேணாலும் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மோஷன், ஃபோர்ஸு, கிராவிடேஷன், ஒர்க்கு, ரிஃப்ளெக்ஷனு, ரீஃப்ராக்ஷனு, தென் சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் உள்ள இம்பார்ட்டனோ அது எல்லாமே பிரித்து அதில் ஒவ்வொரு சாப்டர்லேயுமே 20 கொஷின் இருக்கும். சரியா, ஸோ 20 கொஷின் கம்மியாக எதுலேயுமே இருக்காது. நான் 20 கொஷின் மினிமம் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால தான் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஸோ அடுத்து என்னென்ன மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம உள்ளார இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ மெயினே இதுதான். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி.
ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனும் அதிலிருந்து அது ஓரியன்டாக அடுத்தடுத்து எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டட் கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ மேட்டர் அப்படின்ற இந்த சாப்டர் இருக்குல்ல, அதுக்கான டெஸ்ட் சீரிஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் பண்ணியிருப்பேன் கெமிஸ்ட்ரியில். ஸோ அதை செக் பண்ணிங்க. அடுத்த ஆட்டமு. சரியா? ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பயாலஜி. ஸோ பயாலஜிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரியா? ஸோ செல்ஸில் ஆரம்பித்து அந்த நம்ம எல்லா மண்டலங்களை பற்றி படிப்போம்ல, ஸோ எல்லா சிஸ்டம்ஸை பற்றி படிப்போம் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா 20 கொஷின் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. சரியா? ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் டைஜஸ்டிவ் சிஸ்டமே அன்லாக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டெஸ்ட்டு கூட போட்டு பாருங்கள். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தியரி ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே டக்குன்னு போட்டு வந்துடலாம். சரியா? ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் எதுவுமே படிக்கலை, சயின்ஸ் வந்து எனக்கு பெருசாக நான் படிக்கலை அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இந்த 1500 கொஷனை ஒரு 4-5 தடவையாவது ரிப்பீட்டடாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள். சரியா? டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் டெஸ்ட்டுப்பா. ஸோ ஒரு தடவை தான் எழுத முடியும், 2 தடவை தான் எழுத முடியும், அப்படிலாம் இல்லை. அன்லிமிட்டட் டெஸ்ட்டு எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர். இந்த 1500 கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலையா, ஸோ எதுவுமே கிளிக் பண்ணாமல் நீங்கள் சப்மிட்டை கொடுத்துருங்க. ஸோ 0 இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்க முடியும் உடனே. சரியா? சப்மிட் பண்ணி நீங்கள் 0 வந்துருச்சுன்னா உடனே அடுத்த செகண்டே உங்களால் ரீடெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ திரும்பி ரீடெஸ்ட் எடுக்கலாம். சரியா? ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக் இதே மாதிரி படிச்சுட்டே போகிறீங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் திரும்பி எல்லாமே என்ன பண்ணலாம், திரும்பி எல்லாமே நம்ம வந்து திரும்ப டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ மைண்டில் வந்து டெஸ்ட் போடும்போது நல்லாவே ஸ்டோர் ஆகும். ஸோ வெறுமனே டெஸ்ட் போட்டால் போதாது, ஒரு தடவையாவது அந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்க கொஷின் என்ன, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எகைன் நீங்கள் திரும்ப டெஸ்ட் எடுத்திங்கன்னா நல்ல மைண்டில் ஸ்டோர் ஆகும். சரியா? அது மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ இருக்கக்கூடிய ஷார்ட் டைமில் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த வே. சரியா? ஸோ அதே மாதிரி 2024 to 2025 ஸோ இந்த பேட்டர்னுக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஃபிசிக்ஸும் பயாலஜியும் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும். சரியா? பயாலஜியில் இன்னும் இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் இன்னும் இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணுறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 33 டெஸ்ட்டோ அல்லது 35 டெஸ்ட்டோ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 35. சரியா? 35 டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில், ஸோ 19 டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் டெஸ்ட்டஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னொரு 1 or 2 டேஸில் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுவேன். அதிகபட்சம் இந்த வீக் சண்டே. சரியா? ஸோ சண்டேக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆயிரும். ஸோ இதில் இன்னும் பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ டெஸ்ட் இருக்குது, 16 டெஸ்ட் இருக்குது. ஸோ 16 டெஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீக் சண்டேக்குள்ளார உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ கிளியரா? பொதுவாக இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப மெனக்கட்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோவாக இருக்கட்டும், தென் இந்த டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயில்டாக நான் வந்து எடுத்திருக்கேன். பிகாஸ் இப்போ அப்கமிங்கில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வருது. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆகி ஆகணும். மேத்ஸ் ரீசனிங் பிரச்சனை இல்லை, ரீசனிங் அவனே பொழைச்சிக்கிட்டான், எந்த பிரச்சனையும் இல்லை ரீசனிங்லாம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 6000 கொஷினை கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து சயின்ஸ்க்கு ஏதாவது பண்ணால் தான் கண்டிப்பாக குரூப் டியில் ரிசல்ட் கொடுக்க முடியும். அப்படின்றதுனால தான் ஸோ சயின்ஸ்க்கு இவ்வளோ டைட் ஷெடியூல்லையும் நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சயின்ஸில் ஸ்கோர் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது டெக்ஸ்ட் புக்கில் கூட இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கொஷின்ஸ் வந்து டாபிக் வைஸ் அவன் அப்லோட் பண்ணல. சரியா? அதாவது சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கான், செக்ஷனல் வைஸ் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இப்போது ஜேஇயில் இந்த டேட்டில் இந்த ஷிஃப்ட் நடந்தது, ஃபுல்லாக டெஸ்ட் போடணும்னா டெஸ்ட் போட்டுக்கலாம். சரி, அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து குரூப் டி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா சாப்டர் வைஸ் வந்து இந்த 2024-25 கொஷின்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம தமிழ்லேருந்து நிறைய பேர் போகணுன்றதுனால தான் நான் ஈச் அண்ட் எவரி கொஷின் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயில்டான என்சிஆர்டி எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது. ஸோ இது ஒரு தரமான ஒரு சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஆர்ஆர்பி குரூப் டியை விட்டுறாதீங்க. சரியா? ஸோ அதனால் அது விட்டுட்டிங்கன்னா தென் அதுக்கப்புறம் வந்து திரும்பி பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்ரெடி அடி வாங்கியாச்சு நிறைய இடத்துல, குரூப் டியை விட்டுறாதீங்க. சரி, ஓகேப்பா. ஸோ இதான் நம்ம சயின்ஸ் டெஸ்ட் பேட்சை பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நான் எல்லா கண்டென்ட்டும் ஆட் பண்ணிட்டேன் முக்கால்வாசி. ஸோ ரிமைனிங் கண்டென்ட் எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிடும். ஸோ தென் அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஸோ அதை நான் கரெக்டான டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.